Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8/9/2025 ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 4/9/2025. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. அந்த 4 daysக்குள்ளே அப்ளை பண்ணாதீங்க, எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 10, 11 ஒரு 3 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 days டைமுக்குள்ளே அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 15, 11 ஓகேங்களா. அதேமாரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 16, 11 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும். ஸோ கொஞ்சம் எக்ஸாமுக்கு தயாராக இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 days இருக்குது. இந்த 70 days-ஐ முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பாஸ் பண்ணிடலாம், டெட் எக்ஸாம் பேப்பர் 2வும் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்ட் டெட்டு பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் இருக்குது ஓகேங்களா. டெஸ்ட் பேஜ் மீன் நாங்கள் ஒரு டாபிக் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க 150 மார்க் வருங்க ஒரு டெஸ்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ், தமிழில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் 30 கொஸ்டின்ஸு, இவிஎஸ்லாம் 30 கொஸ்டின்ஸ். இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு 30 டெஸ்ட் வரும் ஓகேங்களா. 30 டெஸ்ட் 150 மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் எழுதிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம். அந்த 3 ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. பேப்பர் 1க்கு தனி டெஸ்ட் பேஜ், பேப்பர் 2 எம்எஸ்க்கு வந்து தனி டெஸ்ட் பேஜ், சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா. அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது உங்களுக்கு நாங்கள் வரிசையாக வச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. எடிட் ஆப்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் ட்ரைனிங்கோட கன்சாலிடேட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட் அப்படி பேப்பர் 1க்கு, பேப்பர் 2க்கு வந்து யூஜியோட கன்சாலிடேட் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து தேவை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டோட கன்சாலிடேட் தேவை, இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் வந்து தேவை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, ஆதார் கார்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சைனு, நெக்ஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையானது ஓகேங்களா. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. 10th எழுதிட்டு இருக்கும், 12th எழுதிட்டு இருக்கும். நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் இருக்கும், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும். இதை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இல்லை யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அதேமாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக டெட்டு பேப்பர் 2 வந்து எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இது எழுதுன்னு தெரியும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் டைமில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஒரு 70 days இருக்குது. சரியாக அடிச்சிங்க அப்படின்னா பேப்பர் 1 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், பேப்பர் 2 பாஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டிடி எக்ஸாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனது வரப்போகுது. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ.